அனைவருக்கும் வணக்கம். நாம் இக்காணொளியில் வாழ்க்கைக்கு நலம் தரக்கூடிய அற கருத்துக்களை கூறும் செய்யுள் பகுதி பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். நாம் பார்க்க இருக்கும் செய்யுள் பகுதி மெய் ஞான ஒளி, அதாவது உண்மையான ஒளி என்பது எது என்பதை குறித்து இப்பாடலில் பார்க்க இருக்கிறோம். பாடல் பார்ப்பதற்கு முன்பு நுழையும் முன் பார்க்கலாம். எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறியுள்ளனர். ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் பாடல்களை அறிவோம். அதாவது விலங்குகள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழும் ஒரு வரைமுறை இல்லை விலங்குகளுக்கு. ஆனால் மனிதனோ அப்படி அல்ல. மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி கொண்டு அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்பவன். அவ்வாறு எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு முன் வாழ்ந்த அறிஞர்கள் பலர் நமக்கு எடுத்து கூறியுள்ளனர். அவ்வாறு வாழ்வாங்கு வாழ வேண்டுமெனில் நாம் நம் ஐம்பொறிகளை அடக்கி அறிவின் வழியில் சென்று வாழ வேண்டும். இப்பாடல் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. பாடல் ஆசிரியரை பற்றி நாம் பார்ப்போம். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். எதன் மீதும் பற்று இல்லாமல் இறைவனை மட்டுமே மனதில் கொண்டு வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். எக்காலக்கண்ணி, மனோன்மணிக்கண்ணி, நந்தீசுவரக்கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி குணங்குடியார் பாடற்கோவை என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது பாடல் மற்றும் பொருளை பார்ப்போம். கள்ளக் கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள் இருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. பராபரம் என்றால் இறைவனே, மேலான பொருளே என்று பொருள். அதாவது கள்ளக் கருத்துக்களை, கள்ளம் என்றால் தீய கருத்துக்களை அடியோடு அழித்தவர்கள். அந்த அழித்தவர்களினுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய மெய்ஞான ஒளியே, அதாவது உண்மையான அறிவு ஒளி ஆனவனே, பராபரமே, கடவுளே என அழைக்கிறார் பாடல் ஆசிரியர். காசை விரும்பி கலங்கி நின்று உன்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அதாவது கடவுளின் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல், நம்பிக்கை இல்லாமல், பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் அலைந்து திரிந்து மனம் கலங்கி நிற்கின்றேன் என்கிறார் பாடலாசிரியர். அதாவது கடவுளின் மீது பற்று வைக்காமல் பணம், பொருள் போன்றவற்றின் மீது பற்று வைத்ததால் இப்போது மனம் கலங்கி அலைகின்றேன் என்கிறார். அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அதாவது கடவுள் எப்படிப்பட்டவர் எனில், உண்மை அறிவை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பம் பெருக்கெடுத்து ஓடும் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குவார் கடவுள். எது உண்மை எது பொய் என்று தெரிந்தவர்களின் உள்ளத்துக்குள் மிக கடல் போல விளங்குவார் கடவுள். அடக்க தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. அப்படிப்பட்ட மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும்.
அப்பொறிகளின் இயல்பை, அந்த பொறிகள் எத்தகைய இயல்பை கொண்டன என்பதை உணர்ந்து அப்பொறிகளை நல்வழியில் செலுத்தும் நல்ல அறிவினை எனக்கு பகராயெனில் தந்து அருள்வாய் இறைவனே என வேண்டுகிறார். நன்றி.